சரி ஆரம்பிக்கலாமா? சரி. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? இல்லையா? முன்னால வந்தது இப்ப இல்ல. அதோ இப்போ ஆறுதா? சரி. ஜூம் பண்ணுங்க சுவாமி. அதோ சரி. இப்போது சமாசத்துக்கு உண்டான நியமங்களை பார்த்துன்னு இருக்கோம். சமாசங்களில் 2 பதம் இருக்குது. அது பூர்வபதம் வந்து பூர்வபதத்துக்கும் உத்தரபதத்துக்கும் இதுவாகிடும். விபக்தி லோபமாகி உத்தரபதத்துக்கு மாத்திரம் பிராயகா பிரதமா விபக்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சமாசத்துக்கு பூர்வபதத்துக்கெலாம் என்னென்ன நியமம், உத்தரபதத்துக்கெலாம் என்னென்ன நியமம்னு பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ பூர்வபதத்துக்கு என்ன நியமம்னு நேற்று பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பூர்வபத நியமாகான்னு சொல்லிவிட்டு 2 விதமாக சொல்லிருக்கு. சாமானிய நியமம்னு ஒன்று, விசேஷ நியமங்கள்னு ஒன்று. அந்த சாமானிய நியமங்கள் என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா எல்லா சமாசத்துலேயும் என்னது சந்தி வரும்னு சொல்லியிருக்கோம். சந்திக்கு எங்கே பிரசக்தி இருக்கோ அங்கே சமாசம் வரும். அதனால் இப்போ பூர்வபதம் தெரிஞ்சுக்கணுன்னா, பூர்வபதம்னா என்னதுன்னா சமாசம் பண்ணிட்டாலே அந்த பதத்தில் எது இருக்கும், விபக்திகள்லாம் லோபமாகிடுச்சுன்னா அதனுடைய இருக்கும்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த ரூட் வேர்டு எது இருக்குமோ அது இருக்கும் தெரிஞ்சுருந்தோம். பிராதிபதிக்கம்னு பேர் அதுக்கு. அந்த பிராதிபதிக்கம் இருக்கும். அந்த பிராதிபதிக்கம் எதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரமா, சீதா, ராம, அவ்வளோதான் பிராதிபதிக்கம். ராமஹான்றது விபக்தியோடு சேர்ந்தது, விபக்தி சகிதமான பதம். அது பதம், அது சுபந்தமான பதம் அது. ஆனால் ராமன்றது பதம் கிடையாது, அது ஒரு ரூட் வேர்டு, அவ்வளோதான், சப்தம் இருக்கட்டும். இப்போது முதல் நியமம் பார்த்தோம், சந்தி அப்படின்னு ஒரு நியமம் பூர்வபதத்துக்கு. பூர்வபதத்துக்கு சந்திக்கு பிரசக்தி வந்தால், அவசரம் வந்தால், பிரசக்தி வந்தால் அங்கே சந்தி பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம், பகவத். அது பகவத் சப்தம், தகாராந்தம். பகவத் ப்ளஸ் அனுகிரகா, பகவ தனுகிரகா, த அங்கே ஜஸ்தோ சந்தி பண்ணி சந்திக்கு அங்கே பிரசக்தி இருக்கிறதுனால அங்கே சந்தி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நகாரஸ்ய லோபகான்னு பார்த்தோம். இது வந்து அந்த நஞ்சு தத்புருஷத்துக்கு ஸ்வாகச்சே பார்த்தோம். ராஜ்யா நகாரஸ்ய லோபகான்றது ராஜன் சப்தத்துக்கு. இந்த ராஜன் சப்தம், ஆத்மன் சப்தம் அப்படின்ற அந்த நகாராந்த சப்தங்களுக்கு, நகாரத்துக்கு லோபம். ஹலந்த சப்தங்களில் சாதாரணமாக முன்னாடி சப்தம் பகவத் பார்த்தோம், அது தகாராந்தம். அங்கே தகாரத்துக்கு லோபம் இல்லாதே பிராதிபதிக்கம் என்னவோ அது அப்படியே போட்டு பகவத் அனுகிரகான் வந்தது. அதுக்கப்புறம் சந்திக்கு பிரசக்தி இருந்தது, சந்தி பண்ணோம். அந்த மாதிரி நகாராந்தமாக இருக்கிற சப்தங்களுக்கு மாத்திரம் அந்த நகாரம் லோபமாயிடும் அப்படின்னு ஒரு நியமம், அதையும் பார்த்தோம். ராஜ்யஹான்னா ராஜன்னு சப்தம், அது அதனுடைய சஷ்டி விபக்தின்னு பார்த்தோம். அதனோட ப்ளஸ் புருஷா, ராஜ புருஷா. அந்த ராஜன்னு புருஷான்னு வரணும். சாதாரணமாக முன்னாடி பகவத் அனுகிரகா மாதிரி ராஜன்னு புருஷான்னு வரணும். இது நகாராந்த சப்தமாக ஆனதுனால அது நகாரத்துக்கு லோபம் வந்துடுது, அது பார்த்தோம். மூணாவது நஞ்சஹா லோபஹா. நஞ்சஹான்னா இந்த நஞ்சு தத்புருஷத்தில் இருக்கிற நகாரத்துக்கு நலோபஹான்னு சூத்திரம். அந்த நன்ற இடத்துல ந தர்மஹா, அந்த நேக்கு பதிலாக நேன்ற இடத்துல இன்னு ப்ளஸ் ஆ இருக்குது. அந்த நகாரத்துக்கு லோப்பம் வந்துடுத்துன்னா அ தர்மஹா அப்படின்னு அதுக்கு பார்த்தோம். அதே தான் நுடாகமம்னு, அதுக்கு ஒரு நுட்டு ஆகமம் வரும். இந்த பக்கத்தில் அச்சு இருந்தால் நுடச்சி, தஸ்மாத் நுடச்சின்னு சொல்கிறதுனால அச்சு அக்ஷரம், ஸ்வராட்சரங்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த நகாரத்துக்கு பதிலாக அண்ணு ஆதேசம் வரும்னு பார்த்தோம். நுடாகமம் வரும். நுடாகமம் வந்தால் அப்போது ஆக்கு பக்கத்தில் நுட்டு வந்தால் முன்னாடி இருந்தது வந்து
நேன்ற இடத்துல இன்னு ப்ளஸ் நேக்கு பக்கத்தில் இருந்தது, அந்த நகாரம் லோபம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இடத்துலையும் அந்த நகாரம் லோபம் ஆகிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்வராட்சரம் இருந்தால் இன்னும் ஒரு நியமம், அதான் நுடாகமகான்றது. அது வந்தால் அப்போ இந்த அகாரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த நகாரம் வரும். அப்போ இன்னு அண்ணுன்னு வரும். அன் ப்ளஸ் ஈஸ்வரஹா, அன் ப்ளஸ் அஸ்வஹா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நுடாகமத்துக்கு நுடாகமம் வரும் பூர்வ பதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் இந்த 4 நியமங்கள் சாமானிய நியமங்கள்னு இந்த பூர்வபதத்துக்கு சொன்னேன். இது பொதுவான நியமங்கள், இது சாதாரணமானது. இதுக்கப்புறம் இன்றைக்கி இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இந்த விசேஷ நியமங்கள்னு விசேஷ நியமங்கள்னு இப்போது அதில் முதல் நியமம் வந்து பும்வத் பாவகா. பும்வத் பாவகன்னா சாதாரணமாக சப்தங்கள்லாம் சாதாரணமாக ஸ்திரீலிங்கத்தில் இருக்கும், நபும்சகலிங்கம் இருக்கும், புல்லிங்கம் இருக்கும். அதில் ஒரு வேளை ஸ்திரீலிங்கமாக நபும்சகலிங்கமாவோ இருந்தால் சப்தம் பூர்வபதமானது. இந்த நியமம் எல்லாமே பூர்வபதத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது பூர்வபதத்துக்கு இந்த நியமம் இருந்தால், பூர்வபதமாக இருந்தால், அது ஸ்திரீலிங்கமாக இருந்தால் கூட பூர்வபதமானது ஸ்திரீலிங்கமாக இருந்தால் அது புல்லிங்கமாக மாறிடும் அப்படின்றது இந்த நியமம். அது எந்த இடத்துல மாறும்னா எல்லா இடத்துலையும் மாறாது. அதுதான் சொல்கிறேன். பும்வத் பாவகா எங்கே வரும் அப்படின்னா கர்மதாரையே சமானாதிகரண பகுவ்ரீஹௌச்ச பும்வத் பாவகா. பூர்வபதம் ஸ்திரீலிங்கே வித்யமானம் சத் பாஷித பும்சகமபி யதி பவதி உபயலிங்ககம் தரிஹி பும்லிங்கம் வத் ரூபம் பிராப்னோதி. அப்படின்னா கர்மதாரே சமாசங்களுக்கு பூர்வபதமானது புல்லிங்கமாக மாறிடும். அதே மாதிரி சமானாதிகரண பகுபிரீஹின் ஒரு முதல்ல பார்த்தோம். சாமான்யமாக பகுபிரீஹி நிறையா சமானாதிகரணமாக தான் இருக்கும். வெதிகரண பகுபிரீஹியும் பார்த்தோம். கண்டே காலஹா இந்த மாதிரி வெதிகரண பகுபிரீஹிலாம் பார்த்தோம். ஆனால் பிராய பகுபிரீஹில் நிறையா சமானாதிகரண பகுபிரீஹி. அந்த கர்மதாரை சமாசங்களும் சமானாதிகரண பகுபிரீஹி அது ரெண்டுத்தில் மாத்திரமும் பூர்வபதம் ஒருவேளை ஸ்திரீலிங்கத்தில் இருந்தாலோ இல்லாட்டா அந்த பாஷித பும்சகம் அப்படின்னா சில சப்தங்கள்லாம் 2 லிங்கத்துலேயும் இருக்கும், புல்லிங்கத்துலேயும் இருக்கும், ஸ்திரீலிங்கத்துலேயும் இருக்கும், இல்லை புல்லிங்கத்தில் இருக்கும், நபும்சகலிங்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது நபும்சகலிங்கம் போட்டுக்கலாம், இல்லை ஸ்திரீலிங்கம் போட்டுக்கலாம்னு போட்டுக்கூடாது. புல்லிங்கத்தில் தான் அது மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் நியமம் இது. அதான் இதெல்லாம் பூர்வபதத்துக்கு தான் நியமம். பூர்வபதம் புல்லிங்கமாக மாறிடணும். அதுக்கு உதாரணம் பார்த்தா ஸ்பஷ்டமாக தெரியும். கர்மதாரியத்தில் பாருங்க, தீர்கா ரஜ்ஜுஹு. இப்போது தீர்க்க சப்தம் இருக்குது, இதெல்லாம் உபயலிங்கம் பதம். தீர்க்க சப்தமே தீர்கான்னு சொல்லலாம், தீர்கான்னு சொல்லலாம். இங்கே பக்கத்தில் ரஜ்ஜுஹூன்னு பதம் இருக்குது. ரஜ்ஜுஹூன்னா கயர், ரோப்பு, அதுக்கு அது ஸ்திரீலிங்க பதம். அதனால் அதுக்கு விசேஷணமான இந்த தீர்க்கம்ன்ற பதத்தை தீர்கா அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் ஸ்திரீலிங்கம். அதனால் ஸ்திரீலிங்கத்தில் அந்த பதம் இருக்குது. தீர்கா ரஜ்ஜுஹு அப்படி தான் சொல்லணும். சமாசம் இல்லாத போது வியஸ்தபதமாக இருக்கும்போது தீர்கா ரஜ்ஜுஹு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அது எப்படி வரும்னா அந்த தீர்கான்றது பூர்வபதம், ரஜ்ஜுஹுன்றது உத்தரபதம். அப்போது அந்த தீர்கான்றது ஸ்திரீலிங்கமானது புல்லிங்கமாக மாறிடும். பூர்வபதத்தை தான் நியமம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது பூர்வபதத்துக்கு கர்மதாரை சமாசம் இது. அதனால் பூர்வபதமானது ஸ்திரீலிங்கமாக இருந்தால் அது புல்லிங்கமாக மாறிடும். அப்போ புல்லிங்கமாக மாறிடுதுன்னா எப்படி வரும்? ராமசப்தம் மாதிரி தீர்கா அப்படின்னு சீதா ரமா சப்தம் மாதிரி இருக்குது ஆகாராந்தமாக. அதை புல்லிங்கமாக மாற்றிட்டா அகாராந்தமாக ராமசப்தம் மாதிரி ஆகிடும்.
தீர்க்க அப்படின்னு. அப்போது தீர்க்க ரஜ்ஜுஹு அப்படின்னு இது வரும். அதான் தீர்க்கா ப்ளஸ் ரஜ்ஜுஹு. தீர்க்க அந்த ஸ்திரீலிங்கம் போயிடுச்சுன்னா புல்லிங்கத்துக்கு எப்படி வரும்? ரூபம் அகாராந்தமாக மாறிடும். தீர்க்க ரஜ்ஜுஹு, தீர்க்க ரஜ்ஜுஹு அப்படின்னு ரூபம் சித்திக்கிறது. இது ஒரு நியமம். கர்மதாரி சமாசத்துக்கு இந்த மாதிரி நியமம். கர்மதாரி சமாசம் பிராயகா சமானாதிகரணம் தான் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பகுப்ரீஹி சமாசத்துலையும் சமானாதிகரணம் பகுப்ரீஹியாக இருந்தால் பாருங்க. ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா. ஸ்திதா பிரக்ஞா, இங்கேயும் பாருங்க பிரக்ஞா ஸ்திரீலிங்க சப்தம். ஆனால் அதுக்கு விசேஷணமான ஸ்திதி, ஸ்திதா, ஸ்திதான்னு சொல்லலாம், இல்லை ஸ்திதான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இதெல்லாம் பாஷித்த புல்லிங்கம் அது மாதிரி. இதெல்லாம் அந்த உபயலிங்கக்கமாக வரும். இதெல்லாம் இந்த ப்ராக்கெட்டில் இங்கே நியமத்தில் உபயலிங்கக்கம்னு கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் அது மாதிரி தான் இதெல்லாம். அப்போது ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா. இப்போ இங்கே பூர்வபதம் ஸ்திதா. அந்த ஸ்திதான்ற சப்தம் ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது. அதை பூர்வபதம் இது சமானாதிகரண பகுப்ரீஹா இருக்கிறதுனால யஸ்ய சஹா, யஸ்ய சஹா, யஸ்மின் சஹா இந்த மாதிரி வந்தாலே இதெல்லாம் பகுப்ரீஹி சமாசம்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பகுப்ரீஹி சமாசத்தில் சமானாதிகரணம்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கும் சொல்லிடுறேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கோம். அது பேர் என்ன? ரெண்டும் ஏக விபக்தியாக இருக்குது பாருங்க. தீர்கா ரஜ்ஜுஹு எல்லாம் பிரதமா பக்தி, ஸ்திதா பிரக்ஞா பிரதமா பக்தி, ரெண்டும் ஒரே ஏக விபக்திகமாக இருந்தால் அது சமானாதிகரணம்னு பேர். ஒரே விபக்தியில் இருந்தால் ரெண்டு பதங்களும் அதுக்கு சமானாதிகரணம்னு பேர். சரி, இப்போது ஸ்திதா பிரக்ஞா, இப்போ பூர்வபதம் ஸ்திதா, உத்தரபதம் பிரக்ஞா. அப்போ பூர்வபதத்தினுடைய ஸ்திரீலிங்கத்தை புல்லிங்கமாக ஸ்திரீலிங்கமானது புல்லிங்கமாக மாறிடும், பரிவர்த்தனமாயிடும் அப்படின்னு சொல்கிறது. அதான் ஸ்திதா பிரக்ஞா, ஸ்தித பிரக்ஞா, ஸ்தித பிரக்ஞா, ஸ்தித பிரக்ஞா. ஸ்திதா அந்த ஸ்திரீலிங்கம் போய் ஸ்தித வருது, ஸ்தித பிரக்ஞா. அப்புறம் சமாசத்தில் எஸ்ய சஹான் இருக்குது, ஸ்தித பிரக்ஞா. அந்த பிரக்ஞா ஏன் பிரக்ஞான்னு மாறிடுதுன்னா அதுக்கு இந்த நியமம் கிடையாது. அது பகுவ்ரீஹியானதுனால அங்கே ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா அப்படின்னு அங்கே கொடுத்துருக்கு. ஏன்னா பகுவ்ரீஹி அந்நியபதார்த்த பிரதானம். அந்நியபதமான யஸ்ய ஸ்திதியையும் சொல்லலை, பிரக்ஞையையும் சொல்லலை. அதை காட்டிலும் அதை உடையவன் எவனோ அவன் எஸ்ய சஹா, சஹா அந்யஹா யஹா. இங்கே அந்யஹான்ற இடத்துல இங்கே அந்யஹா ஸ்திரீலிங்க புல்லிங்கம் இருக்கிறதுனால ஸ்தித பிரக்ஞா. ஒருவேளை அதுவே நபும்சகலிங்கம் எஸ்யாஹா சா அப்படின்னு சொன்னால் ஸ்தித பிரக்ஞா அப்படியே நிற்கும். இங்கே எஸ்ய சஹான்னு சொன்னதுனால இங்கே புல்லிங்கமாக மாறுது. இந்த புல்லிங்கமாக மாறுறதுக்கு இந்த புங்வத் பாவ நியமம் கிடையாது. அது பகுபிரீஹியில் உண்டான நியமம். அந்த கடைசியில் யாரை குறிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் லிங்கம்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு அது சொல்லிருக்கும். அது அதனால் ஸ்தித பிரக்ஞான்னு வரும், ஸ்தித பிரக்ஞான்னு வராது. அங்கே தீர்கா ரஜ்ஜுஹூன்னு அங்கே மாதிரி ரஜ்ஜுஹு ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கத்திலே இருக்கே, நம்ம இங்கேயும் ஸ்ரீலிங்கத்திலே இருக்குமானா இருக்காது. இங்கே ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா, ஸ்தித பிரக்ஞா. யஸ்ய சஹான்னு இருக்கிறதுனால யஸ்யா ஹாசான்னு இருந்தால் அது, யஸ்ய தத்துன்னு இருந்தால் ஸ்தித பிரக்ஞம் அப்படின்னு வரும். அதெல்லாம் பகுபிரீஹியில் கடைசியில் இருக்கிறது அது எப்படி சொன்னமோ அதுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கும். இது முதல் நியமம் பும்வத் பாவகான். அதுக்கப்புறம் மகதா ஆத்வம், ஆங் மகத்தோகோன்னு ஒரு சூத்திரம் அது ஒன்று இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா மகத்தகான் இருக்குது. மகத்னா மகத்தகான்னா மகான் சப்தம், மகத் சப்தம், மகத் சப்தம். மகான் மகந்தோ மகந்தகான் இருக்கு. மகான் மகாந்தோ மகாந்தா அந்த சப்தம், அந்த சப்தத்துக்கு ஆத்வம், மகதா ஆத்வம், ஆத்வத்தை விதிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம், இப்போது
சாமானிய நியமத்தில் பார்க்கச்சு நகாராந்த சப்தங்களுக்கு அந்த நகாரம் லோபமாகும்னு பார்த்தோம். ராஜன் ராஜ்யஹான் இடத்துல ராஜன், அப்போ ராஜ புருஷா நகாரத்துக்கு லோபமாகும்னு பார்த்தோம். ஆனால் மீதி சப்தத்துக்கெல்லாம் ஹலந்த சப்தங்களுக்கெல்லாம் லோபம் ஆகாது, வியஞ்சன சப்தங்களுக்கெல்லாம் லோபம் ஆகாது, வியஞ்சனாந்த சப்தங்களுக்கு லோபம் ஆகாது, அந்த அந்தமான அக்ஷரம் லோபமாகாதுன்னு பார்த்தோம். ஆனால் ஏன்னா அதுக்கு முன்னாடி பகவத் பார்த்தோம், அது தகாரம் அந்த சப்தம் அது லோபமால. அதே மாதிரி பகவத் சப்தம் ஆட்டமே தான் இதுவும். இந்த மகத் சப்தம் இருக்கு பாருங்க, இதுவும் தகாராந்த சப்தம். ஆனால் இந்த தகாரத்துக்கு லோபம் வந்துடும். லோபம் வந்து லோபத்து வந்ததோடு நிற்காது, அதுக்கு ஒரு தீர்க்கத்தை விதிக்கிறார். மகதா ஆத்வம் மகத்து, அது தகாரம் லோபம் வந்துட்டா மகன் தானே இருக்கணும், அப்படி கூட. ஆனால் அதுவும் இல்லாத மகதா ஆத்வம் ஆன்ற இதை விதிக்கிறார். ஆன்ற ஒரு உபசர்க்கத்தை ஒரு விதிக்கிறார் இங்கே. மகதா ஆத்வம் அப்படின்றதுனால இதுவும் எங்கேக்குன்னா எந்த இடத்துக்கு அப்படின்னா எந்த சமாசத்துக்கு அப்படின்னா இதுவும் அதே கர்மதாரயத்துக்கும் சமானாதிகரண பகுவிரீகிக்கும். முன்னாடி எதுக்கு பார்த்தோமோ பும்வத் பாவம், அதே மாதிரி இருக்கிற அதே ரெண்டு சமாசங்கள் கர்மதாரயங்களுக்கும் சமானாதிகரண பகுவிரீகிக்கும் இதை விதிக்கிறார். அப்படின்னா பாருங்க, கர்மதாரையே சமானாதிகரண பகுவிரீகௌ ச மகதஹான்ற இருக்கிற மகத்து சப்தம், அதில் இருக்கிற தகாரஸ்ய அந்த தகாரத்துக்கு பதிலாக தகாரஸ்தானே ஆகாரஹா பவதி. ஆகாரம் வந்துடும். பாருங்க, கர்மதாரத்தில் மகான் ப்ளஸ் தேவஹ, மகான் பிரதமா விபக்தி, தேவஹா பிரதமா விபக்தி, மகான் ப்ளஸ் தேவஹ, அது வந்து லோபமாயிடும். மகான் தேவ, அது எப்படி வரும்னா மகா தேவஹா, அந்த நகாரம் போயிடும். அது நகாரம் அது இது இல்லை, மகத்து தேவஹான்னு இருக்கணும். அந்த தகாரத்துக்கு பதிலாக ஆ வந்து மகா தேவஹா. இங்கே பாருங்க, மகத்து ப்ளஸ் தேவ, மக ப்ளஸ் இந்த தகாரத்துக்கு பதிலாக ஆகாரம் வரும்னு சொல்லுங்க. தகாரஸ்ய ஆகாரஹா பவதி. அப்போ மக ஆ ப்ளஸ் தேவ, ஹ ப்ளஸ் ஆ ஹா, மகா தேவ மகா தேவஹா. அப்புறம் சமாசாந்தத்தில் பிரதமா பக்தி போட்டுக்கணும், அது நியமம் மகாதேவஹா அப்படின்னு வந்துடுத்தது. இது மகாதேவஹா, மகான் ப்ளஸ் தேவஹா மகாதேவஹா, அவ்வளோதான். மகத் தேவஹா பகவத் அனுகிரகம், மகத் அனுகிரகம் அனுமா கிடையாது, மகானுகிரகம் அனுமாதி, மகாபிரசாதம் இப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் இந்த மகத் சப்தத்துக்கு. இதுக்கப்புறம் அதே சமானாதிகரண பகுவிரிகளை பாருங்க. மகதி சேனா எஸ்ய சஹா, மகதி ஸ்ரீலிங்கம் அது. ஏன்னா சேனா சப்தம் ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கத்தில் கொடுத்துருக்கார், அது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. அதுவும் மகத் சப்தம்தான் ஸ்ரீலிங்கத்தில். மகதி நதி சப்தம் மாட்டோம், அது வந்துடும். மகதி மகத்யோ அந்த மாதிரி வந்துடும். மகதி சேனா எஸ்ய சஹா, இங்கேயும் பாருங்கள் மகதி, அது பிரதமா விபக்தி லோபமாச்சுன்னா மகத் சப்தம் மகத்து தான் இருக்கும், சேனா இருக்கும். இங்கேயும் பும்வத் பாவகா வந்துடும். மகத்தி சேனாக்கு மகத்துக்கு வந்துடும், பும்வத் பாவம் எப்படி இருந்தாலும் வரப்போகுது. ஏன்னா கர்மதாரி சமாசம் பகுபுரி சமாசத்துக்கு அது வந்துட போகிறது பூர்வபதத்துக்கு. சரி, அப்புறம் மகத்தில் இருக்கிற தகாரத்துக்கு பதிலாக ஆகாரம் ஆதேசம் வரப்போகிறதுன்னு மகதா ஆத்வம் வரப்போகிறது. அப்போது மகத்து ப்ளஸ் சேனா, மக ப்ளஸ் ஆ ப்ளஸ் சேனா, மகாசேனா, மகாசேனா வரைக்கும் கிடச்சிடுது ஸ்ரீலிங்கம். அதுக்கப்புறம் எஸ்ய சஹான்னு இருக்குது, இது பகுபிரீகினால எஸ்ய சஹா. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்தித பிரஜ்ஞா மாதிரி இங்கேயும் மகா சேனஹ, சேனஹ சேனையை உடையவன் சேனஹ. சேனான்றது ஒரு படை,
ஃபோர்ஸ், பேட்டில் ஃபோர்ஸு. அதை உடையவன் யாருன்னா சேனஹ, எஸ்ய சஹா. அதனால் சேனா மகா சேனஹ அப்படின்னு இது. இதில் மகதா ஆத்வம்ன்ற ஒரு நேமம். இதுவும் அதே கர்மதாரங்களுக்கும் சமானாதிகரண பகுபிரீகிக்கும் சொல்லிருக்கு. இதுக்கப்புறம் ஆனங் அப்படின்னு ஒன்று. இதுவும் ஆன்றதை விதிக்கிறார். ஆனங்கில் அணங்கு போயிடும், அப்போ ஆ ஒண்டி இருக்கும். அப்படின்னா இது எங்கே இருக்குன்னா வித்யா யோனி சம்பந்தினாம் ருதந்தானாம் துவந்த்வே ஆனங்கு. இது துவந்து சமாசங்களுக்கு ஆனங்கு அப்படின்னு ஒரு ஆபவதி. ஆனங்னா ஆபவதி. அது ஏதோ சூத்திரத்தினால அந்த அணங்கெலாம் லோபமாயிடும், ஆ ஒண்டி நிற்கும். ஆனங்கில் அணங்கு லோபமாயிடுச்சுன்னா ஆனங்கு, ஆ ப்ளஸ் அணங் ஆனங்கு, அதில் ஆனங்கு லோபமாயிடும், அப்போ ஆ ஒண்டி நிற்கும். அதனால் ஆ பவதி, ஆ ஒண்டி நிற்கும். புத்திர சப்தே பரேபி பவதி. புத்திர சப்தங்களுக்கு பரத்துலேயும் இந்த ஆன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கன்னா துவந்த்வ சமாசத்தில் அப்படின்னு சொல்லிருக்கு. எப்படின்னா வித்யா யோனி சம்பந்தம். இப்போ வித்யா சம்பந்தம், குரு குரு சிஷ்யா, சிஷ்ய குரு, இந்த மாதிரி எதாவது வந்தால். அப்புறம் யோனி சம்பந்தம்னா இது மாதா பிதா புத்திரன், இது பிதா அக்கா தங்க, இனிமா சுஷா பத்ரு, அந்த மாதிரிலாம் வந்தால் அதுக்கெல்லாமும் இந்த ஆனங்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. பாருங்க, மாதாச்ச பிதாச்ச. மாதா மாத்ரு சப்தம் ருகாராந்தம் ருதந்தம், அது பித்ரு சப்தம் ருதந்தம். அப்போது மாத்ரு ப்ளஸ் பித்ரு. அப்போது அந்த ருக்காரத்துக்கு பூர்வபதத்துக்கு தான் நேமம். இது பூர்வபதத்தில் இருக்கிற ருக்காரத்துக்கு பதிலாக ஆ வந்துடும், ஆ ஆனங்கு வந்துடும். அப்போனா மாத்ருவில் இருக்கிற ருக்காரம் போயிட்டு ஆ வந்தால் மாதா. சாதாரணமாக பிராதிபதிகம்தான் இருக்கணும் பூர்வபதம் எப்போவுமே. ஆனால் இந்த மாதிரி ருதந்த சப்தங்களுக்கு யோனி சம்பந்தம் இதெல்லாம் மாதா பிதான்றதுலாம் அந்த கேட்டகரியில் சேர்றதுனால மாத்ரு பித்ருன்னு இருக்கிறதுல அப்போது மாத்ரு பிதரவுன்னு சொல்லணும். சாதாரணமாக சமாசத்தோட பேசிக் ரூல் படி பார்த்தா மாத்ரு பிதரவு. ஏன்னா மாத்ரு தான் பூர்வ சப்தத்துக்கு பிராதிபதிக்கும். அப்போது அப்படி சொல்லாத அந்த ருக்காரத்துக்கு ருதந்தானான் துவந்த்வே ஆனங், துவந்து சமாசமாக இருந்தால் ஆனங். மாதா பிதரவு, மாதா பிதரவு. அந்த மாதிரி பிதாச்ச புத்திரச்ச பிதா புத்ரோ, பித்ரு புத்திரஹ. புத்திர சப்தம் பரத்தில் இருந்தாலும் பூர்வ சப்தம் பித்ரு சப்தம், அது ருக்காராந்தம். அந்த ருக்காரத்துக்கு பதிலாக ஆ வரும். ஆ ஆதேசம் வந்து பிதா புத்ரவ் அப்படின்னு இது ஆனங்க ஆதேசம். இதுக்கப்புறம் நாலாவது தீர்கா. தீர்க்கத்தை சில இடத்துல தீர்க்கம் வரும், தீர்க்கத்தை விதிக்கிறது. கர்ம வியதிஹார பகுப்ரீஹௌ ஸ்வராந்தஸ்ய பூர்வபதஸ்ய தீர்கோ பவதி. கர்ம வியதிஹாரஹ முஷ்டி முஷ்டினா யுத்தம் பிரவர்த்ததே அப்படிலாம் சொன்னமே. பிரவருத்தே இதம் யுத்தம் பிரவருத்தம், இப்படி முஷ்டியா முஷ்டியா. கர்ம வியதிஹாரஹா, வியதிஹாரஹன்னா சண்டை போடுறதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி இடத்துலலாம் வேற்றுமை இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த சமாசத்தில் மாத்திரம் தீர்க்கம் வரும். எதுக்கு தீர்க்கம் வரும்னா பூர்வபதத்துக்கு தான் தெரியும். பூர்வபதஸ்ய தீர்கோ பவதி. சரி, பூர்வபதம் எப்படி இருந்தால் தீர்க்கம்னா ஸ்வராட்சரமாக பூர்வபதம் இருந்தால் தீர்க்கம் வரும் அப்படின்னு. முஷ்டியா முஷ்டியா பிரஹிருத்திய இதம் யுத்தம் பிரவருத்தம். அப்போது முஷ்டி சப்தம் முஷ்டிஹி முஷ்டியா அப்படின்னா திருத்தியா, அதனுடைய பிராதிபதிகம் முஷ்டி. முஷ்டி அவ்வளோதான், ரஸ்வம் முஷ்டி, முஷ்டி சப்தம். அப்போது முஷ்டி சப்தம்ன்றது இகாராந்தம், இகாரம்ன்றது ஸ்வராட்சரம். ஸ்வராட்சரத்தில் இது வியதிஹார கர்ம வியதிஹார பகுபிரீஹி. அப்போ முஷ்டி இருக்குது, இகாராந்தம் இருக்குது. அந்த ரஸ்வத்துக்கு தீர்க்கத்தை விதிக்கிறார்.
இந்த சமாசத்தில். அப்போ முஷ்டி முஷ்டி, அப்போ முஷ்டி முஷ்டி முஷ்டின்னு சொல்ல வேண்டிய இடத்துல முஷ்டி முஷ்டி, ஏன்னா பூர்வபதத்துக்கு தீர்க்கம் விதிக்கிறது. அப்போது முஷ்டி முஷ்டி அப்படின்னு இது ஒரு நியமம். இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலாம் பூர்வபதங்களுக்கு உண்டான நியமங்கள் மாத்திரம். பூர்வபதத்துக்கு 4 8 நியமம் பார்த்துருக்கோம். சாமானிய நியமங்கள் ஒரு 4, விசேஷ நியமங்கள் ஒரு 4ன்னு. சாமானிய நியமங்கள் சந்தி வரும்னு பார்த்தோம். அப்புறம் நகாராந்தம், ஹலந்தத்தில் இருக்கிற நகாராந்த சப்தங்களுக்கு நகாரம் லோபம் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் பூர்வபதத்துக்கு. அப்புறம் நஞ்ச் சமாசத்துக்கு தான் 2 விதமாக நகாரத்துக்கு லோபம் வரும், அப்புறம் அண்ணு சேரும் அப்படின்னு பார்த்தோம். நுடாகமம் வரும்னு பார்த்தோம். இது 4. அப்புறம் விசேஷ நியமங்கள் தான் பார்த்தோம். பும்வத் பாவா, பும்வத் பாவமும் மகதா ஆத்வமும் மகத் சப்தத்துக்கு அந்த தகாரத்துக்கு பதிலாக ஆகாரமும், இது ரெண்டும் எங்கே வரும்னா கர்மதாரை சமாசங்களுக்கும் சமானாதிகரண பகுபிரீகிக்கும் இந்த 2 இதுவும் வரும். பூர்வபதங்கள் ஸ்திரீலிங்கமாக இருந்தால் அது புல்லிங்கமாக மாற்றிக்கணும், அது பும்வத் பாவம். கர்மதாரை சமாசத்தையும் சமானாதி பகுபிரீகிலும் மகதா ஆத்வம், மகத் சப்தத்துக்கு தகாராந்தமாக இருந்த போதிலும் அந்த தகாரத்துக்கு பதிலாக ஆகாரம் வந்துடும். சாதாரணமாக தகாராந்த சப்தமாக இருந்தால் தகாரமே அப்படியே இருக்கணும் பிராதிபதிகமாக. ஆனால் இங்கே இதுக்கு மகத் சப்தத்துக்கு மாத்திரம் ஆத்வத்தை விதிக்கிறேர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆனங்கன்னு இந்த வித்யாயோனி சம்பந்தங்கள்லாம் இருக்கிற துவந்த சமாசங்களில் இருக்கிற அந்த மாதிரி இடத்துக்கு பூர்வபதத்துக்கு ஆகாரத்தை விதிக்கிறார். ரிகாராந்தமாக இருந்தால் அந்த ரிகாரத்துக்கு பதிலாக ஆகாரத்தை விதிக்கிறார். மாத்ரு மாதா, மாத்ருக்கு பதிலாக மாத்தான் மாற்றி மாதா பிதரோன்னு வந்தது. அப்புறம் தீர்க்கம் விதிக்கிற கர்ம வியதிகார பகுபிரீகில் மாத்திரம் பூர்வபதத்துக்கு ரஸ்வமாக இருக்கிறதுக்கு பதிலாக தீர்க்கம் வரும். அது ஒருவேளை அதுவும் ஸ்வராட்சரமாக இருந்தால் மாத்திரம் அந்த ஸ்வராட்சரத்துக்கு தீர்க்கம் வரும் அப்படின்னு இது வரைக்கும் இந்த 4 8 நியமங்கள் இதுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் பூர்வபத நியமங்கள் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் சொல்லுங்க. நுடாகமம் சரி. இதில் சாமானியத்தில் நுடாகமம் சரி. இது ஒன்றும் இல்லை. நுடாகமம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது தான். அது இதில் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கிலீஷில் வவ்வல் வந்தால் அதுக்கு முன்னாடி ஆன் வரணும், கான்சனன்ட் வந்தால் ஏ வரணும். அது சாதாரணமாக சென்டென்ஸ் பிரயோகத்துக்கு. ஆனால் இங்கே இந்த சம்ஸ்கிருதத்தில் அது என்னத்துக்கு வருதுன்னா ஆப்போசிட் அர்த்தத்தை சொல்லச்சே ஸ்வராட்சரம் பக்கத்தில் இருந்தால் ஆன் வரணும், அதான் வவ்வல்ஸ் இருந்தால் அண்ணுன்னு வரணும். வியஞ்சனாட்சரம் பக்கத்தில் இருந்தால் ஆன் வரணும். அதுதான் அந்த நஞஹான் இருக்கிறது நஞஹா லோபஹான்றது ந தர்மஹா. இப்போது தர்மத்துக்கு ஆப்போசிட்டு தானே இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதர்மம்னு. அப்போது அந்த ந தர்மஹான்னு சொல்கிறது இடத்துல அந்த நகாரத்தில் இருக்கிற ந போயிடும். அப்போது ஆ தான் நிற்கும். நாலே என்னது இன்னு ப்ளஸ் அ, அந்த நகாரம் போயிடுச்சுன்னா அ தர்மஹா அதர்மஹான்னு வர போகிறது. அது தர்மன்றது தன்றது வியஞ்சனாட்சரம் கான்சனன்ட்டு. அதனால் அதுக்கு முன்னாடி ஆ சேர்த்துக்கணும். வெறுமை புரியறதுக்கோசரம் சொல்கிறேன், சிம்பிளாக ஆ சேர்த்துக்கணும். அதே பக்கத்தில் இந்த தர்மத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது அஸ்வஹா ஈஸ்வரஹா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால், அஸ்வஹான்றது அ ஸ்வராட்சரம் வவ்வல், ஈஸ்வரஹா ஈ ஸ்வராட்சரம் வவ்வல், இது இருந்தால் அந்த ஆ மாத்திரம் போராது. அந்த ஆக்கு பக்கத்தில் ஒரு நுடாகமம்னு ஒன்று, தஸ்மாத் நுட்டுன்னு ஒரு ஆகமம். எப்போன்னா அச்சக்ஷரம், அச்சி பாரு, அச்சுன்ற ஒரு அக்ஷரம், அச்சுன்னா ஸ்வராட்சரம்,
ஸ்வராட்சரம் பக்கத்தில் இருக்குது. ஈஸ்வரஹா அஸ்வஹான்னு. அப்போது அஸ்வம் இல்லாதது ந அஸ்வஹா அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? அங்கே முன்னாடி இருக்கிற நாளையே இன்னும் போயிடும். முன்னாடியே அந்த முன் சூத்திரத்தினாலேயே முன்னாடியே நஞ்சஹா லோபஹான்றதுனால இன்னும் போயிடும். அப்போ அஸ்வஹான் இருக்கும். அஸ்வஹான்னு சொன்ன எப்படி சொல்கிறது சேர்த்து? அதனால் அஸ்வஹான்ற ஆக்கு பக்கத்தில் நுட்டு சேர்த்துக்கணும், நகாரத்தை சேர்த்துக்கணும்னு அர்த்தம். நுட்டுன்னா நகாரத்தை சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அந்த நுட்டுலாம் அந்த இட்டுலாம் போயிடும், நகாரம் மாத்திரம் இருக்கும். அப்போது இன்னு அஸ்வஹா இன்னும் சேர்ந்தா அண அன் 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 அஸ்வஹா அன் அஸ்வஹா அனஸ்வஹா அப்படின்னு நுடாகமம்னா அது நுட்டுன்னு ஒன்று. அது அச்சக்ஷரம் பக்கத்தில் இருந்தால் மாத்திரம் இந்த ஆப்போசிட் மீனிங் சொல்லச்சே அதுக்கு மாத்திரம். சுவாமி அப்படின்னா லோபமானப்புறம் ஆகமா பண்றோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆதேசம் பண்ணுறோம். எது லோபமானப்புறம் சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல லோபம் ஆயிடுது. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு இதில் லோபம் ஆகிடும். சாதாரணமாக ஆப்போசிட் சொல்கிறதுக்கு ரூல் வந்து அந்த நலோபகான்ற சூத்திரம் தான். அது நகாரத்துக்கு லோபம் வந்துடும். அந்த ந தர்மஹா ந அஸ்வஹா எல்லா இடத்துலையும் அந்த நகாரத்துக்கு லோபம் வந்தால் தர்மஹா அஸ்வஹா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ரூல், இந்த பக்கத்தில் அச்சக்ஷரம் மாத்திரம் இருந்தால், ஸ்வராட்சரம் இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா ரூல் நுடாகமம் வரணும்னு, அந்த ஆவோட இன்னு சேர்த்துக்கணும்னு. அப்போது அன் அஸ்வஹா. இப்போ அன் தர்மஹான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது அங்கே தர்மஹான்ற வந்து ஸ்வராட்சரம் இல்லை, அது வியஞ்சனாட்சரம். ஆனால் அங்கே இந்த ரூல் போகாது. நூட்டு அச்சி பரே தான். அச்சு அக்ஷரம் பக்கத்தில் இருந்தால் மாத்திரம், அச்சுனா ஸ்வராட்சரம், ஸ்வராட்சரம் பக்கத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இந்த நுடாகமம் வரும்னு சொல்லிருக்கார். அப்போது அஸ்வஹா ஈஸ்வரஹா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஆச்சாரியா ஆச்சாரஹா ந ஆச்சாரஹா அனாச்சாரஹா இந்த மாதிரி ஏதாவது அச்சக்ஷரம் பக்கத்தில் இருந்தால் தான் நான் ஆச்சாரஹா. அப்புறம் இது ஆச்சாரஹான்னு இருக்கிறதுனால ஸ்வராட்சரமாக நுடாகமம் சேர்த்துக்கணும் ஆக்கு பக்கத்தில். அப்போ இன்னு ஆச்சாரஹா அனாச்சாரஹான்னு வந்துடும். இன்னு அஸ்வஹா அனஸ்வஹா, இன்னு ஈஸ்வரஹா அனீஸ்வரஹா இந்த மாதிரி. அதே மாதிரி அசுபம் வருது. அசுபம் வருமே, அது அசுபம்ன்றது ந சுபம் அசுபம். அது ஷூன்றது வந்து அது இது வெஞ்சனாட்சரம், அது ஸ்வராட்சரம் கிடையாது. அதனால அங்கே நுடாகமம் கிடையாது. அங்கே வந்தா அங்க நுடாகமம் கிடையாது. அன்னு வரும், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் இங்கிலீஷில் இந்த அர்த்தத்தில் இங்கிலீஷில் நான் சொல்லலை. அது ஏ ஆன் சொல்கிறோமே, ஏ டாக் ஆன் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கோசரம் சொன்னேன். வவ்வல் வந்தால் மாத்திரம் அன்னு, வவ்வல் இல்லைன்னா வெறும் தான் நிற்கும். இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, சாதா இதுதான். இது நம்மளுக்கு நூடாகமும் நஞ்சு லோபகான்னு சொன்னதுனால நம்மளுக்கு அது காம்ப்ளிகேட்டாக தெரியுது. அது அவ்வளோதான். அது இதுக்கப்புறம் உத்தரபத நியமகான்னு இருக்கு. சரி, இதை அடுத்த இதில் பார்ப்போம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். கவிதா இருக்கு. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.